வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் வளர்ந்து கல்வி பெறுவது வரை அந்த குடும்பத்தை பாதுகாப்பது யார்? Freed Association for Education and Empowerment Chennai வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் 2025. தாருல் அகபா ட்ரஸ்ட், சேலவாயில், வடசென்னை. வடசென்னை பகுதி பொருளாதாரத்தில் பின்தங்கிய விளிம்புநிலை சமூக மக்கள் அதிகமாக வாழும் பகுதி. அங்கு குறிப்பிட்ட அளவு முஸ்லிம்களும் வாழ்கின்றனர். அங்கு வாழும் முஸ்லிம்கள் மத்தியில் கணவனை இழந்து வாழும் கைம்பெண்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உள்ளது. ஆதரவற்றவர்களாக வாழும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரத்தை திரட்டவே கடினப்படும் சூழலில் அவர்களின் குழந்தைகளுக்கு பயனுள்ள கல்வியை புகட்டுவதிலும் மிகப்பெரிய பொருளாதார சவால்களை சந்தித்து வருகின்றனர். கொரோனா காலம் மனிதன் கண்டிராத பல பிரச்சனைகளை சந்தித்த காலம். நோயின் தாக்கத்தை போலவே ஊரடங்கு முடக்கத்தால் மக்களின் பொருளாதாரமும் பெருமளவில் பாதிப்புக்குள்ளான காலம். வீட்டில் சம்பாதிக்கும் நபர் ஒரு சில மாதங்களே வேலைக்கு போகாமல் இருக்கும் போது அவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் இல்லாமல் போனதை கவனித்த பலர் உதவிகளோடு களத்தில் வந்தனர். இந்த மாதிரி சூழலில் வடசென்னை சேலவாயில் பகுதியில் உதவிகளை மேற்கொண்ட சில இளைஞர்களுக்கு வேறு மாதிரி கவலை தொற்ற ஆரம்பித்தது. ஒரு சில மாதங்கள் கொரோனா ஊரடங்கால் வேலைக்கு போகாத காரணத்தால் அந்த குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் போது குடும்ப தலைவர் இல்லாத ஆதரவற்ற குடும்பங்கள் வாழ்நாள் முழுதும் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக எவ்வளவு இடர்பாடுகளை சந்திப்பார்கள் என்று சிந்திக்க துவங்கினர். இந்த கவலைகளை பங்கு வைத்த சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து கொரோனாவின் தாக்கம் குறைந்தவுடன் 2020ஆம் ஆண்டு துவங்கிய அமைப்புதான் தாருல் அகபா ட்ரஸ்ட். திருக்குர்ஆனின் 90வது அத்தியாயத்தில் சூரா அல் ஃபலத்தில் இறைவன் கூறும் கனவா இல்லம் என்று பொருள்படும் தாருல் அகபா என்னும் நாமத்தை தங்கள் அமைப்பிற்கு வைத்து தங்கள் சேவைகளுக்கு பிஸ்மில்லா வைத்தனர் சகோதரர்கள். ஆதரவற்ற அனாதைகளை ஆதரிப்பதன் மூலமாக அந்த கணவாயை கடக்க செயல்பட துவங்கி மறுமை நாளில் வலது பக்கத்தில் இருப்பவர்களில் ஒருவராக முயற்சி செய்ய முற்பட்டனர். வடசென்னை பகுதியை சார்ந்து கணவனை இழந்த ஆதரவற்ற குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளின் கல்வி கற்கும் பொறுப்பை இந்த சகோதரர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆண் குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பில் துவங்கி அவர்கள் விரும்பிய பட்டம் பெற்று அவர்கள் வேலைக்கு செல்வது வரை அவர்களின் முழு கல்வி செலவையும் இந்த சகோதரர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். பெண் பிள்ளைகளுக்கு அவர்களின் பள்ளி படிப்பில் துவங்கி அவர்களுக்கு திருமணம் ஆகும் வரை அவர்களின் கல்வி செலவை இவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இப்படி கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரை ஒவ்வொரு மாதமும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான மளிகை பொருட்களும் ரொக்கமாக ரூபாய் 700 அமைப்பு சார்பில் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பெருநாளுக்கும் புது துணிமணி எடுக்க ரூபாய் 1500 வீதம், ஆண்டுக்கு ரூபாய் 3000 இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த மாணவ மாணவிகள் இறை பயத்துடனும் நல்லொழுக்கத்துடனும் வளர்ந்து வர மாதம் 2 முறை மார்க்க வகுப்புகளும் கல்வி வழிகாட்டு நிகழ்வுகளும் அவர்களுக்கு நடத்தப்படுகிறது. இதுவரை 52 ஆதரவற்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த உதவிகளை வெற்றிகரமாக தொடர்ந்து உதவி வருகின்றனர். ஆதரவற்றோர் குடும்பத்தின் குழந்தைகளுக்கு கல்வி என்னும் ஆயுதத்தை கொடுத்து அவர்களை ஆற்றல்படுத்த முயற்சி எடுக்கும் அதே நேரத்தில் குடும்ப வாழ்வாதார பொருளாதாரத்திற்காக அவர்களின் கல்வி பயணம் தடைபட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதற்கும் வழிவகுத்து செயல்படும் வடசென்னை சேலவாயில் தாருல் அகபா ட்ரஸ்டுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சகோதரர்களை வேலைக்கு வருமாறு அன்பாய் அழைக்கின்றேன். இதுவரை 52 ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி கற்பது மட்டுமல்ல அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் தொடர்ந்து உதவி வரக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு ஒரு கரகோஷத்தோடு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைப்போம். அவர்களுக்கான பாராட்டு பத்திரத்தை எங்களின் சார்பாக எங்களுடைய பேட்டன் நண்பர் அமீன் பாஷா அவர்களை மேடைக்கு வந்து கொடுக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். சீக்கிரம்
மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருதினை வழங்குவதற்காக எங்களுடைய சிறப்பு விருந்தினர் இன்னொரு முறை மேடைக்கு ஏறுமாறு அன்பாய் கேட்டு தேங்க்யூ சார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதிரி அமைப்பு எல்லா ஊர்லேயும் வரணும். ஏன்னா பொதுவாக ஒரு குழந்தையோட எதிர்காலம் எதை நோக்கி இருக்குன்னா வீட்டில் யாருன்னா ஒருத்தர் பொறுப்பு எடுத்தால் தான். அந்த தந்தையை இழந்து அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது அங்கே எங்களுடைய பணி முக்கியமான பணியாக மாறுது. இது வட சென்னையில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு அமைப்பாக இருந்து சின்ன பகுதிகளுக்கு மட்டும்தான் எங்களுடைய பார்வை சென்றடையுது. இது போல் இன்ஷால்லா எங்களுக்கு பின்னாடி தாருல் கபா மூலமாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறதும் நியத்து இருக்குது. இன்ஷால்லா அதுக்காக துவா செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாங்கள் வண்ணாரப்பேட்டையில் ஆல்ரெடி தாருல் இல்முன்னு இருக்குது. அங்கேருந்து அவங்களுடைய அறிவுரைகளை ஏற்று தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது தமிழகம் முழுவதும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் சிரமப்பட்டிருக்கக்கூடிய அனாதை குழந்தை. ஏன்னா எதுக்காகனா அந்த குழந்தைகள் ஆரம்பத்தில் யூகேஜி படித்தாலும் சரி நம்ம ஒரு உணவு கொடுத்துடலாம், ஒரு வேளை உணவு கொடுத்துடலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு இறுதி வரைக்கும் வேலைக்கு போகிற வரைக்கும் பொறுப்பு எடுத்துக்கிறது யாருமே வரமாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தேங்க்யூ. ஊரில்